ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன சம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறனோ அந்த சம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெய்லி 2 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 20+ போடக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான். ஸோ 20+ போடுறது அப்படின்னாலும் எனக்கு கான்ஃபிடென்ட் மேக்ஸில் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா நான் டெய்லியும் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணாதனால டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக இருக்காது. நம்ம எக்ஸாமில் போய் உட்காரும்போது ஃபுல்லாகவே டைம் 1.5 ஹவர்ஸ் மேக்ஸ்க்காகவே நான் எடுத்துப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதனோட மிஸ்டேக் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் இல்லாதனால தான். நம்மளுக்கு எல்லா சம்மும் தெரிஞ்சாலும் அதை நம்ம டெய்லி போட்டு பார்க்கணும். ஸோ மினிமம் ஒரு 2 சம்ஸாவது நம்ம டெய்லி போடலாம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் என்ன சம்லாம் போடுறேனோ அதை ஷேர் பண்ணுறேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட சம் தான் இந்த 2 கொஷினுமே. இது பார்த்துக்கோங்க. இது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. உங்களுக்கு போட தெரியல, இதே மாதிரி தான் நீங்கள் 20+ எடுக்கிற மாதிரி இருக்கேன், கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா போடுங்க. போட தெரியலனா என்ன பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207ஐ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கற்பலன் ரூபாய் 4623 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின். இது ஒரே இதுவாக பார்த்தா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன கேட்குறாங்க, அதுதான் அப்படி தான் நம்ம மேக்ஸ் பார்க்கணும். இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் பார்க்கலாம். கூட்டுத்தொடர் வரிசையில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தன்னிடம் இருக்க 207 ரூபாவை கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும், கூட்டுத்தொடர்னா என்ன அப்படின்றது. ஸோ A - D, A + D இதான் கூட்டுத்தொடருடைய ஆர்டர். அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணி தான் வர ஆன்சர் தான் 207 ரூபா தான் அவங்கக்கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ அதை ஆட் பண்ணால் 207 வரணும். ஸோ 3A = 207. அதை அடிச்சு கொடுங்க. D - Dயும் +Dயும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ இருக்கும். அப்போது இந்த சைடு 3 வந்துடும், கீழே வந்துடுமா. அப்போ 207/3 அப்படின்னு வந்துடும். அதை அடிச்சிங்கன்னா 69. ஆன்சர் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து டி கண்டுபிடிக்க போகிறோம். டி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், A - D × A = 4623. அடுத்த வாக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருக்கான். சிறு தொகை அப்படின்னா நம்ம A - D A சொல்லலாம் இல்லையா, அது 2 தான் சிறு தொகை. ஸோ அது 2த்தினுடைய பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி அதனோட ஆன்சர் தான் என்ன, அந்த வாக்கியத்திலே கொடுத்துட்டாங்க. சிறு தொகைகளின் பெருக்கல் பலன் 4623. ஏ அப்ளை பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சிங்களா 69. அதை அடித்து கொடுக்கும்போது 67 வரும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துடும். இந்த சைடு 67 வரும்போது அது டி, ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது, மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா D = 2. ஸோ இதை ஏவும் டியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரும். இந்த மேலே இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் அப்படியே ஆன்சர் வந்துருச்சு. இதனோட ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இதில் எப்படி ஷார்ட்கட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆப்ஷனில் இப்படி இருக்குங்களா, இது 3த்தையும் ஃபஸ்ட்டு கூட்டி பார்க்கணும். எல்லா ஆப்ஷன்லையும் கூட்டி பார்த்தா கரெக்டாக 207 வருதா அப்படின்றத பார்க்குறோம். 207 வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, சிறு தொகைகளின் பெருக்கல் பலன் 4063 கொடுத்துருக்காங்களா, 4623. அது எப்படி செக் பண்ணலாம் ஷார்ட்கட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஆப்ஷனை எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் 2 இது எடுத்துக்கணும். மொதல் 2 இருக்கு இல்லையா, மொதல் 2 எடுத்துகிட்டு இப்போ 9 7s எவ்வளோ, 63 வரும். கரெக்டுங்களா, 9 7s 63 வருமா. அப்போ யூனிட் டிஜிட் பார்க்கணும். அப்போ 3 வருது. அப்போ ஆன்சர் நமக்கு இந்த 4623, அதுலேயும் யூனிட் டிஜிட் என்ன 3. ஸோ மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆகும்போது அப்படி ஆப்ஷன்லேருந்தும் நம்ம போகலாம், ஷார்ட்கட் மூலமாக ஆப்ஷன்லேருந்தும் போகலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள், புரியலாம் நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்கட் மெத்தடு. செகண்ட் கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ளவே போட்டுடலாம். இந்த சம்மை எல்லாருமே போடலாம். இது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, மீ போமா அப்படின்னா. ஸோ மேலே இருக்கிறது எல்சிஎம்மாக எடுக்கிறோம். ஸோ கீழே இருக்கிறது ஹெச்சிஎஃபாக எடுக்கிறோம். எல்சிஎம் பாருங்கள், 1 5 2 4க்கு எல்சிஎம் என்ன வரும், 20 வரும். ஹெச்சிஎஃப் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹெச்சிஎஃப் என்ன வரும், 3 6 9 7க்கு 3 தான் வரும்.
ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சாச்சு. அதை அடித்து வந்து போடலாம். ஆனால் வந்து ஆப்ஷனில் நம்மளுக்கு 20/3 அப்படின்னே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ புரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஷார்ட்கட் மெத்தடு எப்படி இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இதே மாதிரி டெய்லி மேக்ஸ் 2 சம்ஸ் போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.